வணக்கம். சயின்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நம்ம சேனல்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விலங்குகள் முதல் மனிதன் வரை எல்லாருக்குமே கொட்டாவி வரும். அப்படி கொட்டாவி வருவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதா பொதுவாவே நம்ம டயர்டா இருக்கிறப்ப கொட்டாவி வரும். அது ஏன் அப்படின்னா, நம்ம டயர்டா இருக்கப்போ நம்ம மூளையோட செயல்திறன் கம்மி ஆறதால வெப்பநிலை குறைந்து அதனால கொட்டாவி வருது. அடுத்து போர் அடிக்கிறப்போ நம்மளோட மூளை எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாதப்போ அதோட வெப்பநிலை குறைஞ்சு அதனாலையும் கொட்டாவி வருது. அடுத்தவங்க கொட்டாவி விடுறப்போ நமக்கும் ஏன் கொட்டாவி வருது அப்படின்னா, 2 பேருமே ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கப்போ ஒரு சூழ்நிலையில டெம்பரேச்சர் குறையிறப்பவும் கொட்டாவி வருது. பொதுவாவே நம்ம கொட்டாவி விடுறதால அதன் மூலமா நம்ம நுரையீரல் மற்றும் திசுக்கள் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகி ரத்த ஓட்டம் அதிகரித்து மூளையோட செயல்திறனை கூட்டுது. சில சமயங்கள்ல முக்கியமான கான்வர்சேஷன்ல இருக்கிறப்ப கொட்டாவி வரும். அந்த மாதிரி சமயங்கள்ல ஆழ்ந்த மூச்சு விடுறது மூலமாகவும் நடத்தல் போன்றவற்றை மேற்கொள்றது மூலமாகவும் கொட்டாவியை நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல கொட்டாவி ஏற்படுறதுக்கான காரணங்களை பத்தி பார்த்தோம். இது சம்பந்தமா அறிவியல் சம்பந்தமான உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.